ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். இப்போ நம்ம 29/3/2025 அதிகாலை 2:30 to 3 மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்ல போகிறார். அங்கே ஏற்கனவே 5 கிரகம் உட்கார்ந்துருக்கு. அது கூட சேர்ந்து 6 கிரகம் ஆயிரும். இதுக்கு முன்னாடி இந்த 6 கிரக சந்திப்பை பற்றி நம்ம 2019 நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். இப்போது இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீன்மைகள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க. எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள். அவங்கெல்லாம் தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ந்துப்பாங்க. பொதுவாகவே இந்த கிரக பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளியே வருதுங்கனால தயவுசெய்து எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது. அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்புல நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க. எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாரும் நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் மீனத்தில் இருந்துக்கிட்டு, அதுவும் குருவோட வீடு, குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம், அதில் இருந்துக்கிட்டு அந்த நட்சத்திராதிபதி ராசியாதிபதி ஆகிய குருவை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கூட இருந்த ராகு 11ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இதை பற்றி ஏற்கனவே சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி. ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது நில ராசி. இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா, இல்லை நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு 2 தன்மை இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். நாம் எச்சரிக்கையோட இருக்கிறதா நல்லது. அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது, அது நம்ம பதிவுகளை நம்ம பார்ப்போம். இப்போ அந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கல, ரெண்டும் 7ஆம் பார்வையாக கன்னிராசியை அவர் பார்க்குறார். அதே சமயத்தில் சனி பகவானுக்கு 10ஆம் பார்வை ஒன்று உண்டு. அது ஒரு தனித்தன்மை. இங்கே 2 இடத்த இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நிலராசியை பார்க்குறாங்க, குருவை பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தில் கேதுவை பார்க்கிறார்கள். அந்த ராசிக்கு 7ஆம் இடம், மீன ராசிக்கு 7ஆம் இடத்தை. அது கிட்டப்ப மகர லக்னத்தை அந்த நிகழ்வு நடக்குது. அது மகர லக்னம் பாக்கியஸ்தானம். கன்னி ராசி மகர பாக்கியஸ்தானம். அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லாரும் இங்கே நம்ம பகிர்ந்தளிக்க போகிறோம். முதல்ல நிலநடுக்கம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. கடல் சீற்றங்களும் வரலாம். மழை, அதீத மழை, காலம் தவறிய மழை பெய்வதனாலும் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் இந்த தன்மை இருந்துகிட்டே இருக்கும். சனி ராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிஷபத்திற்கும் கன்னிக்கும் இருக்கும். இப்படிப்பட்ட தன்மையில நம்ம என்னன்னா, எங்கேயுமே சனியோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப ராகுவோட சேர்ந்து பார்க்கும்போது ஒரு விஷத்தன்மை இருக்கத்தான் செய்யும். தொற்று நோய்கள் பரவுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம கொரோனா பத்தி எல்லாம் 2019 நம்ம பேசியிருந்தோம். தொற்று நோய்கள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. தேவையற்ற மழையினால், நீர் தேங்குவதனால், கொசுக்களின் தொல்லையினால பல நோய்கள் பரவுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ராசியாதிபதி குருவை இவங்க 2 பேரும் பார்க்கணும்னா, குருங்கிறது போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம். மத போதகர்கள்,
மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள், தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள், ஆசிரியர் பணி செய்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும். பொதுமக்கள் அதிகமாக கடனை நாடி செல்வார்கள். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னிராசி. இப்போ தேவையில்லாம இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் சர்வசாதாரணமாக சொல்றாங்க, உட்காருங்க 2 நாள்ல உங்களுக்கு 80 லட்சம் ரூபா சேங்ஷன் பண்றேன், பிசினஸ் லோன் பண்றேன். பர்சனல் லோன் வேணுமா, ½ அன் ஹவர்ல ஏஜென்ட் கிட்ட பேசிட்டே இருப்போம், உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறிலாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமா இருந்தா மற்ற மக்கள் கடன் வாங்குங்க, இல்லைன்னா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பா. அதனால கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க. எல்லாமே திட்டமிடக்கூடிய வேலை. ஆனால் நோய் வருவது, மரணம், இது திட்டமிட்டு நடக்கூடியது. அந்த நேரத்துக்கு மேல் கடன் வாங்க வேண்டிய வரலாற்றுல இருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த தன்மையை அறிந்து நாங்கள் கடனை வாங்குங்க. ஆடம்பரத்திற்காகவோ, கார் நல்ல ஹை குவாலிட்டியா கார் வாங்குறதுக்காகவோ, 2 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நீங்க கடன் வாங்குறது இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். நிலராசியில குரு இருக்கிறார், அந்த நிலராசி 2 பேரும் பார்க்குறாங்க அப்படின்னா சாலை விபத்துக்கள் அதிகமாக இருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த தன்மையில் புறமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார். இந்த ராசியாதிபதியும் குரு தான். சனி ராகு சஞ்சரித்திருக்கக்கூடிய போராட்ட நட்சத்திர அதிபதியும் குரு தான். அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க. இண்டிவிஜுவலா நம்பர் இருக்கு மேடம், இதில் நீங்க பேசியிருந்தீங்க, இதுக்கு என்ன மேடம் அர்த்தம், நான் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம். அவங்க கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. நாம் தொடங்கலாம். ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குரு புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் வந்திருக்கிறார். இது சனி பகவானுக்கு பொதுவாகவே ராசி அதிபதியாகிய சனி, ராசி அதிபதியாக செவ்வாயும் சனி பகவானும் சற்று பகைக்கிறவங்க தான். இப்போ 5ஆம் இடத்த சனி பகவானுக்கு 5ல் ஒரு பாவி இருந்தால் பிள்ளைகள் தொல்லைகள் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, பிடிவாதம் நிறைய பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க. அவங்க செய்யற தப்புகள்லாம் உணரக்கூடிய தன்மையெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. இந்த குழந்தைகள் விஷயத்தில் சற்று அக்கறை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கறது, சொல்ல போனா அந்த குரு அந்த இடத்துல இருந்து உங்க ராசி இருந்ததையும் பார்த்து உடனே ஆரோக்கியமா இருந்தது. இப்ப குருவின் பார்வையை சனி பகவான் பிரேக்கப் கொடுத்துருவார். அப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. விருச்சிகராசிக்காரங்களுக்கு இல்லறத்தில் சற்று கோபதாபமான வார்த்தைகள் வருவதற்கு சாத்தியக்கூறு உண்டு. இதனால் குடும்பத்தில் பிரிவுகள் கூட ஏற்படலாம். சிலருக்கு மனைவி கோவிச்சுட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேங்கிறது, இல்லைன்னா கனவு கோவிப்பட்டு நான் காணா போறேன், நான் இருந்தாலும் உனக்கு சொந்த, நான் போனா உங்களுக்கு தெரியும் என்னோட அருமைன்னு சொல்லிட்டு கனவை விட்டுட்டு கோவிட்டு போறது, இதெல்லாமே விருச்சிகராசிக்கு நடக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். இதை நம்ம சொல்லணும். அதே சமயத்துல உங்க லாபஸ்தானத்தையும் அந்த சனி பகவான் பார்க்கிறார். லாபஸ்தானம் சனி பகவான் லாபாதிபதியும் சேர்த்து தான் பார்க்கிறாங்க. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா ஒரு திடீர் லாபங்கள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆனா அதே சமயத்தில் பினாமி சொத்துக்கள் வருவதற்கு சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது. பட் எச்சரிக்கையாக இருக்கும். உங்க இந்த பினாமி உங்களை சுனாமி மாதிரி காணாம அடிச்சிடக்கூடாது. அதையும் நீங்க பாத்துக்கணும். ஆகா நமக்கு காசு வருது, நமக்கு என்ன பிரச்சனை என்ன சமாளிச்சலாம் நினைச்சீங்கன்னா அது விட பெரிய பிரச்சனை அவமானப்பட வேண்டிய தன்மைகளே உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட செய்யப்படும். அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சினால் என்னென்ன நற்பலங்கள் ஏற்படுது என்பதை நம்ம சகஜோதர்களிடம் நம்ம மூலம் தெரிஞ்சுக்கலாம். மணிமேகலை மேடம், விருச்சிக ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஏறாரு மார்ச் மாதம் 29ஆம் தேதி அதிகாலையில. இது போன்ற பலன்களை தருகிற தங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள்.
ஐயா, இவங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசியை விட விருச்சிக ராசி வந்து என்னென்னா, தானாக தன்னுடைய ரணத்தை பிரச்சனையை தேடிக்கிற ஒரு ராசி அப்படின்னா அது விருச்சகம் தான். அது மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பசங்களெல்லாம் விருச்சிக ராசிக்காரக பசங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சொத்து பத்து இருந்தாலும் சரி, நான் சம்பாரிச்சு நான் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், நான் தான் செலவு பண்ணணும், நான் தான் கொடுக்கணும்னு வாலண்டரியாக பிரச்சனையை தோளில் தூக்கி போட்டுக்கிற ராசியில் முக்கியமான ராசி விருச்சிக ராசி. அதாவது புண்ணு தானாகவே ஏற்படுத்திக்குவாங்கங்கிற மாதிரி, தாங்காசில் தானே சூன்யம் வச்சுக்குவாங்கங்கிற மாதிரிலாம் எப்போவுமே பிரச்சனையை தேடி போகிற ஒரு ராசி. இப்போது அது சொத்து அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. அப்போ சொத்துக்களை ஏதாவது இஎம்ஐ போட்டு வாங்கி அதன் ரீதியாக பண வரவுகள் அப்படிங்கிற பண வரவு சனி பார்க்குறதுனால வர்ற காசை பூரா இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு வாய்ப்புகள் எல்லாம் சொத்துக்காக, நல்லா சொத்துக்காகத்தான் ஒரு இடம் ஒரு வீடு கட்டுறது இதெல்லாமே அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அதாவது தான் ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கடுற அமைப்பெல்லாம் இந்த 2.5 வருஷத்துக்கு உண்டுங்க ஐயா. அதே மாதிரி லாபஸ்தானத்தையும் அது பார்க்குது விருச்சகத்துக்கு. அப்போ என்னென்னா, இவங்க தன்னுடைய கஷ்டத்தை எஃபோர்ட்டை ரொம்ப நாள் கனவையெல்லாம் இப்போ நிவர்த்தி பண்ணிக்கிற ஒரு அமைப்பெல்லாம் இப்போ உண்டு. விருச்சகம் சாமானியமாக கல்யாண விஷயத்துலலாம் தள்ளி போயிட்டுருக்கோம். இந்த வருஷம் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கெலாம் உண்டான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட அரசாங்கம் சம்மந்தப்பட்டது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா, இப்போ 5 தெய்வங்கிற இடத்துல சனி ராகுலாம் உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது 7ல் இருக்கிற குரு இன்னும் 8க்குலாம் குரு போகிறாரு இந்த ராசிக்கு அடுத்த வரக்கூடிய பயிற்சிகளில். அப்போ என்னென்னா, இந்த கோவில் மதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம், இப்போ இந்த கோயில் மானுவ பூமி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் விற்க முடியாமல் வாங்க முடியாமல் பொதுவாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் ஒரு அரசு கவர்மெண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகளெல்லாம் சொத்து ரீதியான வாய்ப்புகள் வர்றதுக்கெலாம் உண்டான அமைப்பு உண்டு. அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தெய்வத்தினுடைய விஷயத்தில் தலையிட்டு அதெல்லாம் அந்த பூமி கையகப்படுத்தப்பட்ட பூமியெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குண்டான தண்டனை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டுங்க ஐயா. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. கோவில் நிலத்தை களவாடி ஒண்ணுமில்லாம போயிடக்கூடாது ஒரு எச்சரிக்கை. சில பேருக்கு இந்த அசட்டு துணிச்சல் வரும், இதனால அவன் என்ன ஏறப்போகுது, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், பணம் இருக்கு கையில் ஒரு 10 கோடி ரூபா இருக்கு, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு 2 கோடி ரூபா செலவு பண்ணி தப்பிச்சுக்கலாமே, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தயவுசெய்து தனிபகவான்கிட்ட வேலையை வச்சுக்காதீங்க. அவர் தண்டிக்கிறதையும் வல்லவர், கண்டிப்பதிலையும் வல்லவர், அள்ளி கொடுப்பதிலும் வல்லவர் சனி பகவான். அவர் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் சொல்லியிருக்கீங்க. எந்த மாதிரி வழிபாடு சொல்லிட்டீங்க, கோயில் விஷயங்கள் கோயில் குளங்களுக்கு பொறுத்த வழிபாடு திருப்பணிகள், கோயில் திருப்பணிகள் செய்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். உழவாரப்பணி செய்கிறது, திருப்பணிகள் செய்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குங்கய்யா. ஏன்னா அறநிலைத்துறையே ஆட்டங்காங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது யூடியூப்பில் பதிவு. அந்த மாதிரி வந்து அந்த கோயில் சம்மந்தப்பட்ட திருப்பணிகள் செய்யும்போது அந்த குற்றங்கள் சார்ந்த நிலவரங்கள் சார்ந்த பிரச்சனைகளும் அதுக்கு ரெக்கவராக இருக்குங்க. நல்லா சொன்னீங்க. திருமதி கனிமொழி அனுபவம் என்ன சொல்லுமா விருச்சிக ராசிக்கு போகிற சனி போனார்? அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்களுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய், சனி பகவான் வந்து எதிரி. அப்போ இவர் வந்து என்ன அதிபதி எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு போகிறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறாரு. இப்போ இந்த காலகட்டங்களில் இவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகள்லையும் தடைகளும் தாமதங்களும் இருக்கும். இவர்கள் வந்து குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டுட்டு அதன் மூலம் அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு இவர்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டு, ட்ராவல் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகள் அயல்நாடு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதன் மூலம் ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் கெடக்கூடிய அமைப்பு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இரவில் கண் முழிச்சு வேலை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவர்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள், ஏன்னா 5ஆம் இடத்துக்கு வரனால மன ரீதியாக மன உளைச்சல் மன சங்கடங்களாக இருக்கும். அதுவே வந்து இவங்களுக்கு தூக்கம் கெடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த காலகட்டங்களில் இரவு நேர வேலைகள் வந்து கொஞ்சம் வந்து இவங்க மாற்றிக்கிறது, அதாவது ஆஃபீஸ்லேயோ சொல்லி இவங்க கொஞ்சம் பகல் நேர வேலைகளாக மாற்றிக்கிறது இவங்களுக்கு சிறப்பை தரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து இவங்களுக்கு விடுபடணும் அப்படின்னா இவங்க எந்த மாதிரி வழிபாடு பண்ணனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சனி காரக ரீதியான உடல் ஊனமற்றவர்களுக்கு இவர்கள் தங்களால் இயன்ற உதவி செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை செல்றாங்க இல்லையா, பாத யாத்திரை செல்றவங்களுக்கு இவர்களால் இயன்ற உதவி செய்யறது வந்து இவங்களுக்கு வந்து சிறப்பை கொடுக்கும். அந்த மாதிரி செய்யறப்ப இவர்கள் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர வழியில வந்து இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஆசை, அதாவது இவங்க தொழில் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா பேராசைப்பட்டு அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாவது தொழில் செஞ்சா அதுல மிகப்பெரிய நஷ்டம் அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சனி பகவான் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டப்பட்டவர். அதனால இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருள் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினாங்க அப்படின்னா 110 ரூபா 120 ரூபா லாபம் வைக்கலாம். அதை விட்டு பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கணும். அந்த மாதிரி தொழில் செய்யறவங்க இந்த காலகட்டம் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட்பு ஸ்தானம் பொதுமக்கள் தொடர்புடைய தொழில் செய்யறவங்க இந்த காலகட்டம் மிகுந்த கவனமுடன் இருக்கிறது சிறப்பை தரும். இவங்க எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸ் ஊர்தி நடத்துறாங்கல்ல, அது மாதிரி டிரைவர்கள் ஈமச்சடங்கு காரியம் செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பரிகாரம் செய்யறது இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வழிவகுப்பதற்கு இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தீர்வா அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அருமை. விருச்சிக ராசிக்காரர்கள கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு இருந்தா போதும், நீங்க வந்து தப்பிச்சிடலாம். எச்சரிக்கை உணர்வு இருந்தாலே கண்டிப்பாக வந்து நீங்க வந்து தப்பிச்சிடலாம். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயங்கள் எங்கிருந்தாலும் அதற்கு சென்று நீங்க வழிபாடு பண்ணுங்க. சனி பகவானுக்கு ஒரு பிரீதி அதுதான். உங்கள் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கலையா, அந்த குழந்தைகளுக்காக நீங்க மாரியம்மன் கோயில வந்து மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்து இந்த மாவிளக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டு வாருங்கள். நிச்சயமாக குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள். ஒரு அற்புதமான பலன் சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம விருச்சிகராசிக்காரங்க சனி பகவானோட பேர் எப்படி சந்திரன் ஐயா தங்களுடைய அனுபவத்தை? வணக்கங்க ஐயா, சொல்கிறேங்க ஐயா. அதாவது விருச்சிக ராசி என்பதே ஒரு அமைதியான ராசி. அதாவது ஆர்ப்பாட்டம் செய்யாதுன்னு வச்சுங்களேன். அமைதியாக இருந்து அனைத்துமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு இந்த ராசிங்க. ஏன்னா விருச்சிகம் என்பது ஒரு தேல். அந்த ராசி வந்து ஒரு நீர்த்தன்மை உள்ள ராசி, நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியது. நீருன்னா அது மேலே தெரியுமான்னு பார்த்தா உள்ளே இருக்கிற நீரை சொல்லக்கூடியது. அப்போ அந்த ராசியின் தன்மை அமைதியான ஒரு ராசின்னு சொல்கிறோம். ஆனால் அனைத்துமே அந்த ராசிக்காரங்க மற்றவர்களோட தன்மைகளை உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அது வந்து ஒரு பிரச்சனையான ராசின்னு சொல்லுவாங்க. இப்போ ராசி பலன் நம்ம இந்த சனி பயிற்சிக்கு ராசி பலன் சொல்கிறோன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் அதிக ராசி பலனே பார்ப்பாங்க, ராசி பலனை கேட்பாங்க. அதனால் இந்த விருச்சிக ராசிக்கு உண்டான நிறைய பேர் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஜாதக பலன் பார்ப்பாங்க, அனைத்துமே பார்ப்பாங்க. ஆனால் இதை வந்து பார்க்காத மாதிரி இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை விருச்சிக ராசிக்கு உண்டு. இப்போ இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும், நல் பலனை கொடுக்குமா இல்லை கெடுப்பலனை செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ சனி பகவான் வந்து கர்மஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அதாவது கர்மக்காரகன் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கான். அப்போ கர்மக்காரகன் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருந்தா கர்மத்துக்கு உண்டான ஒரு பலனை செய்வார். எப்படி செய்வார் அப்படின்னா, 5ஆம் இடம் ஆள் மனசு, அங்கே கடலாக போச்சு, ஆள் மனசே கடலாக போச்சு. அப்போ அங்கே என்ன போய் விழுவுன்னு பார்த்தீங்கன்னா, எது போனாலும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு அந்த இடம் வந்து மனசுங்கிற ஸ்தானம் 4. அந்த மனசுங்கிற ஸ்தானத்துக்கு அந்த விருச்சிக ராசிக்கு அந்த 5ஆம் இடமா இருக்கிறதுனால அந்த ராசிக்கோட தன்மையில் சனி பகவான் போகிறனால இவங்க மனசில் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் இவங்க வந்து ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடமும் ஆகும். அப்போ புத்திர பிள்ளைங்களோட தன்மையை குறிக்கக்கூடிய, அப்போ அவங்களெல்லாம் நம்ம கவனமாக பார்த்துக்கணுங்க. அதாவது அவங்களுக்கு ஒன்றான செலவுனையும் கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன், செலவு தன்மைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவங்களோட பார்வை பலனை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியோட பார்வை பார்த்திங்கன்னா அவரோட பார்வை கரெக்டாக 11 லாபஸ்தானத்தை பார்க்குது. அந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்ப்பது நன்மை தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. ஆனால் வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறாரு. வாக்குஸ்தானமும் அவங்களுக்கு தேவையில்லாத அந்த, ஏன்னா சனி பகவான் வந்து 2ஆம் இடத்தையும் வாக்குஸ்தானத்தை பார்க்கக்கூடாதுங்க. பார்த்துக்கிட்டு இருந்தால் நமக்கு அந்த இவங்களோட, அதாவது இவங்க எப்பயுமே அமைதியானவங்க, ஆனால் இவங்களுக்கு ஒரு வீண் விவாதங்களே கொடுக்கக்கூடிய தன்மை வந்துரும்னு வச்சுங்களேன். அப்போ இவங்க இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடம் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு தொழிலுக்கு செய்யலாம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு சிக்கல் மாட்டிக்குவாங்க. அவங்க நட்பு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்யாமல் இருப்பது சிறப்பு, தன்னோட மனைவி பேரில் எதுவும் செய்யாமல் இருப்பது சிறப்பு. ஏன்னா கலசர ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செய்யாமல் இருப்பது இவங்களுக்கு நன்மை அளிக்கும் விருச்சிக ராசிக்கு. இது போன்ற வழிபாடுகள் செய்தால் இதில் இவங்க இந்த பாதிப்பு வெளியே வருவாங்க.
அதாவது இவங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய நிலைப்பாடு எதுன்னு கேட்டிங்கன்னா விருச்சிகத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ இவங்க இதுலேருந்து 7.5லேருந்து தப்பிக்கிருந்தாது விருச்சிக ராசிக்காரங்க இந்த சனி பகவானோட தன்மையிலேருந்து பூர்வ புண்ணியம் ஆள் மனசு என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து இவங்களுக்கு மனசு ஒரு ரிலீஃப் ஆகணும்னா எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நல்லது அப்படின்னா இவங்க வந்து ஒரு கடலில் போய் குளிப்பது, ஒரு மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணியில் வந்து குளித்தாங்கன்னா ஒரு மலைனா இப்போ அருவி மாதிரி வர்ற ஒரு தண்ணியெல்லாம் இவங்க போய் குளித்தாங்கன்னா இவங்க அந்த தண்ணியில் குளிக்கும்போது இவங்களுக்கு உண்டான உடம்புக்கு உண்டான நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குங்க. அந்த எனர்ஜி கிடைப்பதே உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்குன்னு வச்சுங்களேன். இதை வந்து இவங்க வந்து இயற்கையாக செய்வது நல்லது. தண்ணியில் குளித்தா உங்களுக்கு தோஷம் போகும். அருமை. அருவினாலே பல மூலிகை சார்ந்த தன்மைகள் அந்த நீரில் இருக்கும். பல சரீர ரீதியாக ஏற்படும் பாதிப்பை தீர்க்கும் என்ற ஒரு அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. யதார்த்தமான உண்மையும் கூட அதெல்லாம் வந்து சனி பிரீதி நல்லது. எளிமைக்கு தான் சனி பிரீதி. சுத்தபத்தமாக இருந்துக்கங்க, மனத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க. உடல் சுத்தமாக அப்புறம் மனசு சுத்தமாக இருந்தாலே சொல்லுவாங்க மனமத செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அது இந்த காலத்துக்கு உதவாது. இருந்தாலும் வந்து இந்த மனதை தெளிவாக வைத்துக் கொண்டால் நீங்கள் அற்புத நற்பலன்களை அடைய முடியும் என்று ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சந்திரன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.